கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Today's promise verse is taken from Psalms chapter 147 verse 3. He heals the broken-hearted and binds up their wounds. சங்கீதம் 147 அதிகாரம் 3 வசனம். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். Are you carrying a broken heart that no one else seems to notice? ஒருவேளை உடைந்த உள்ளத்துடன் இருக்கிற உங்களை யாரும் கவனிக்கவில்லை என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறீங்களா? இந்த நாளிலே தேவன் நமக்கு கொடுக்கின்ற நம்பிக்கையின் வாக்குத்தத்தத்தின் மூலமாக அவர் சொல்லுகிறார், அவர் உங்களை குணமாக்குகிற தேவனாக, உங்கள் காயங்களை கட்டுகிற தேவனாக அவர் வெளிப்படுத்த விரும்புகிறார் என்று. ஆம் பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், ஒருவேளை நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில கடந்து சென்று கொண்டிருக்கிறீங்களா? நொறுங்குண்ட இருதயத்தோட, வேதனையோட, கண்ணீரின் பள்ளத்தாக்குல நீங்க நடந்து கொண்டிருக்கிறீங்களா? என் வேதனைகளை சொல்ல எனக்கு யாருமே இல்லை, நான் என் ஃபீலிங்ஸை யார்கிட்ட ஷேர் பண்ண கூட அவங்களால இதை புரிந்து கொள்ள முடியல என்று சொல்லி ஒருவேளை வேதனையோட நீங்க இருக்கிறீங்களா? இன்னைக்கு கர்த்தர் உங்ககிட்ட சொல்றாங்க, அவர் உங்களுடைய இருதயத்துல இருக்க எல்லா விதமான உடைந்து போன உங்க உள்ளத்தை அவர் குணப்படுத்துகிறவராக, அவருடைய காயப்பட்ட கருத்தினால் உங்களை இருதயத்தை தொட்டு அவர் குணப்படுத்துகிற தேவனாக, உங்கள் காயங்களை கட்டுகிற தேவனாக அவர் வழி நடத்த அவர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, சில காரியங்கள் நம்மளுடைய பிசிக்கல் சிக்னஸாக இருக்கலாம், அது நம்மளுடைய இருதயத்தை பாதித்திருக்கும், அல்லது ஒரு எமோஷனல் ஸ்ட்ரெஸ்ஸாகவோ, ஒரு மென்டல் ஒரு ஸ்பிரிச்சுவல் காயங்களாகவோ, ஒரு பேட்டலாக கூட இருக்கலாம். ஆனா கர்த்தருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. எந்தெந்த காரியங்கள் உங்கள் இருதயத்தை பாதித்ததோ அது அவருடைய இருதயத்தையும் பாதிச்சிருக்கிறது. அவர் அதை கண்ணோக்கி பார்க்கிற தேவனாக இருக்கிறார். அவர் நம்ம மேல ஒரு மனதிறக்கம் உள்ள தேவனாக அவர் காணப்படுகிறார். இந்த நாளிலே நம்ம கர்த்தர் ஒரு கம்பேஷனேட் ஹீலராக அவர் கடந்து வருகிறார். God sees all your hidden pains, your heart pains, your disappointments and all your silent tears. நீங்க கடந்து போகிற எல்லா சூழ்நிலைகளும் அவர் கண்ணோக்கி பார்க்கிற தேவனாக, உங்க காயங்களை கட்டுகிற தேவனாக அவர் கடந்து வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளிலே அவர் உங்களை ரெஸ்டோர் பண்ணும்படியாக, எந்தெந்த காரியங்கள் உடைத்ததோ உங்களை எல்லாவற்றையும் ரெஸ்டோர் பண்ண, உங்களை சுகப்படுத்த அவர் விரும்புகிறார். நம் சங்கீதம் 34:18 சொல்லுகிறது, the Lord is close to the broken heart என்று. ஒருபொழுதும் அவர் உங்களை புறக்கணியாத தேவன். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோ, உங்க ஃபேமிலி மெம்பர்ஸோ யாருமே உங்களை புரிஞ்சு கொள்ளாம இருக்கலாம், ஆனால் உங்களை புரிந்து கொள்வதற்காக உங்களை நேசிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அவர் உங்களை குணப்படுத்துகிற தேவனாக, உங்க காயங்களை கட்டுகிற தேவனாக அந்த நாளிலே நிச்சயமாக உங்களுக்கு வெளிப்படுத்தி உங்களுக்கு ஒரு விடுதலை தர அவர் வல்லவராய் இருக்கிறார். No wound is hidden from God and no broken heart is behind his healing. You may feel unnoticed by people, but you are fully seen by God. Trust him with all your brokenness because God does not ignore broken hearts. He heals them. இதை விசுவாசிக்கிறீங்களா? நம் கண்களை மூடி ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, அப்பா, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா, நீர் கொடுத்த இந்த வாக்குத்தத்த வசனத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, நொறுங்குண்ட இருதயத்தோட, வேதனையோட கேட்கிற பிள்ளைகளோட இருதயத்துல அப்பா நீர் அவங்களுக்கு ஒரு ஆறுதலை அனுப்பிப்பா, அவங்க இருதயத்தை குணப்படுத்துகிற தேவனாக. ஆண்டவரே, இந்த காயப்பட்ட கரத்தினால் நீர் பிள்ளைகளை தொட்டு அப்பா அவங்க காயங்களை கட்டுவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. புது கிருபையினால, புது வல்லமையினால நிரப்புங்க ஏசப்பா. ஆறுதலின் தேவனாய் கடந்து வாங்க ஏசப்பா. காத்து வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேட்டபடியால் ஆமென். God bless you.